ஒரு உண்மை தெரியுமா? போரை எப்பவுமே சாதாரண மக்கள் தொடங்க மாட்டாங்க. ஆனால் அதனால் அதிகமாக பாதிக்கப்படுறது எப்பவுமே சாதாரண மக்களாக தான் இருக்காங்க. போர்னு ஒரு விஷயம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. முன்னாடி காலத்துலலாம் அரசர்கள் நிலம், அதிகாரம், செல்வம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்காக போராடினாங்க. வலிமையான நாடுகள் வலிமையற்ற நாடுகளை கைப்பற்றுச்சு. இப்போவும் போர் நடக்குது, ஆனால் காரணங்கள் கொஞ்சம் மாறி இருக்கு. எல்லை பிரச்சனை, எண்ணெய் பிரச்சனை, அப்புறம் வளங்கள், அரசியல் அதிகாரம், பாதுகாப்பு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு சண்டை போடுறாங்க. குண்டு வீசியும் சண்டை போடுறாங்க. அப்புறம் இப்போ இன்டர்நெட்டோட வளர்ச்சினால இன்டர்நெட் இந்த மாதிரி நிறையா விஷயத்துலையும் சண்டை போடுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை. முடிவுகளை தலைவர்கள் தான் எடுக்கிறாங்க, ஆனால் அதனால் பாதிக்கப்படுறது சாதாரண மக்கள் தான். அவங்க சண்டை போடுறதில் மக்கள் அவங்களோட குடும்பத்தை இழக்கிறாங்க. எவ்வளோ விஷயத்தை இழக்கிறாங்கன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. குடும்பங்கள் பாதுகாப்பை இழக்கிறாங்க. பல வளங்கள் கெட்டு போகுது, அழிஞ்சு போகுது. குடும்பங்கள் வீடை இழக்குது, குழந்தைங்களை இழக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. போர் முடிஞ்சிச்சு நிம்மதியாக இருக்கிறதா இல்லை, அதனால் பாதிக்கப்பட்டதை நினச்சி கவலைப்படுறதானே தெரியாது. இப்படியே போர் தொடர்ந்துட்டு இருந்துச்சுன்னா எதிர்காலம் ரொம்ப பாதிக்கப்படும், ரொம்ப பயத்தை ஏற்படுத்தும். இன்னும் ஆபத்தானது இந்த நியூக்ளியர் ஆயுதங்கள், அப்புறம் ஏஐ ஆயுதங்கள். ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட இந்த உலகமே பாதிக்கப்படும். அப்போ யோசிச்சிங்களா ஏன் போர் நடக்குதுன்னு? அதிகாரத்தை காரணம், நம்பிக்கையின்மை காரணம், பயம் காரணம். அதிகாரம் என்ன மனித உயிரோட பெருசாக போயிடுச்சா? அமைதினா சண்டை இல்லாதது மட்டும் இல்லை, அதுக்கு முயற்சி வேணும். தமிழில் ஒரு சில வரிகள் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. கல்வி வெறுப்பை குறைக்கும், பேச்சுவார்த்தை தவறான புரிதலை குறைக்கும், வறுமையை குறைத்தால் கோபமும் குறையும். முக்கியமான லைன், ஒவ்வொரு மனித உயிரையும் முக்கியம் என்று நினைத்தால் வன்முறை, போர்கள் அனைத்தும் குறையும். போர் என்பது மனிதன் எவ்வளவு அழிக்க முடியும்னு காட்டும். எவ்வளோ விஷயத்தை அழிக்க முடியும் அப்படின்றது புரிய மாட்டுது அவங்களுக்கு. அமைதி எவ்வளோ விஷயத்தை உருவாக்க முடியும்னு காட்டும். அதுதான் பீஸ். உலகத்தோட எதிர்காலம் ஒரு தேர்வில் தான் இருக்குது. ஒருவரை அழிப்பதா இல்லை புரிந்து கொள்வதா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். த ஃபியூச்சர் இஸ் டிபெண்ட் ஆன் ஒன் சாய்ஸ். ரிவெஞ்சு, வாரு, இது எல்லாமே எதுக்காக பண்ணுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. இதனால் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கல்ல. நீங்களாச்சும் புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலேயாச்சும் இந்த போர் எல்லாமே விட்டுட்டு நிம்மதியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா உலகமே இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடும். நம்ம இவ்வளோ நேரம் நிம்மதியாக வாழ்கிறோன்னா அதுக்கு இந்த போர்லாம் இல்லை, அப்போவே முடிஞ்சு போச்சு. திருப்பி போர்லாம் இந்த உலகம் அழிஞ்சு மக்கள்லாம் கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்களா? நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறது தான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஆல்ரெடி மக்களோட வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. இதில் இந்த போர்னு ஒரு விஷயம் வரும்போதே அவங்க மனசு கஷ்டமாயிரும். ஒன் இஸ் ஃபைட் ஈச் அதர் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். தட்ஸ் த திங். ஸோ என்னால் முடிஞ்ச விஷயத்த எல்லாமே சொல்லிட்டேன். மேலும் இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.